வாழை மரத்தை நம்ம சொல்கிறோம் 15 அடியிலேருந்து 20 அடி. இதே பாருங்க 8 அடி கூட இல்லை. இந்த இலையும் இடிச்சுக்கிட்டு ஒரு பூச்சியாக வருதுன்னா இந்த நிழல்லையே பாஞ்சிரும். அந்த வாழையில் நோய் வந்துடும். இந்த வாழைக்கு இவ்வளோ நெருக்கமாக இருந்தால் இப்போ இந்த வருஷம் ஒரு வாழை, அதுக்கு கீழே இப்போவே 3-4 கன்று கிளம்பிட்டு இந்த கண்ணெல்லாம் வெட்டியிருக்கிறாங்க. இந்த வாழைக்கு மண் சேர்த்துருக்குறாங்க கீழே விழுந்துருன்னு. இந்த இலையே நம்ம மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்ம விற்பனைக்கே தயார் இல்லை. நம்மளுடைய ஒரே நோக்கம் இந்த தார் மட்டும்தான். இந்த நார் கூட இப்போ லாபம் தான். இந்த சருகு லாபம். இலையே கிடைக்காத இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான சருகுகள் இருந்தால் சாப்பிட பயன்படுத்தலாம். இன்னும் தமிழ்நாட்டில் சருகு வியாபாரம் நடக்குது. இந்த சருகில் சாப்பிட்டா வாசனையாக இருக்கும், பல நோய்களே போகும். வாழையினுடைய இலையில் உள்ள பயன்பாட்டை விட சருகில் இருக்கிற பயன்பாடு அதிகம். மருத்துவ பண்பு இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ வேலைக்கே வந்துடலாம். இப்போ இந்த இலை வந்து நஷ்டத்தில் போயிட்டு நாம் இதை என்ன செய்கிறோம், இந்த மரம் கிளம்பி வரும்போது இந்த மரம் தார் போட்டுதுன்னா திருப்பி 3-4 கண்ணோட தான் கிளம்பும்.